மாங்குளம் மூணார்ல இருந்து ஒரு 33 கிலோமீட்டர்ல இருக்கிற ஒரு அழகான ஊரு. யூசுவலா எல்லாருமே மூணார் வந்தா மாட்டுப்பட்டி டைரக்ஷன், கோயம்புத்தூர் டைரக்ஷன், தேனி டைரக்ஷன்ல தான் டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் பாப்பாங்க. ஆனா இன்னும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ஹிடன் ஜெம் தான் இந்த மாங்குளம். இங்க அழகான வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி, ரிவர் கிராசிங், நதிக்கு நடுவுல ஹேங்கிங் பிரிட்ஜ், எலிஃபண்ட் வியூ பாயிண்ட் பாக்குற ஒவ்வொரு இடமும் அவ்வளவு அழகா இருக்கும். இங்க மொத்தம் பெருமங்குத்து வாட்டர் ஃபால்ஸ், ஹேங்கிங் பிரிட்ஜ், மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான 33 வாட்டர் ஃபால்ஸ், ஜங்கல் சஃபாரி, செக் டேம் அண்ட் ஃபைனலா ஆனகுளம்ல இருக்கிற எலிஃபண்ட் வியூ பாயிண்ட் மொத்தம் 6 டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்கு. இது எல்லாமே டீடைலா இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். நீங்க மாங்குளம் இல்ல ஆனகுளம் போற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோல ஸ்டார்டிங்ல நான் ஷூட் பண்ண ஒரு சில ஃபுட்டேஜ்லாம் டெலிட் ஆயிடுச்சு. அதனாலதான் இப்படி வாய்ஸ் ஓவர்ல கொடுக்குறேன். இந்த பிளேஸ்க்கு நான் செகண்ட் டைமா வரேன். நாங்க மெயினா இந்த வாட்டி வந்ததே ஆனகுளம் எலிஃபண்ட் வியூ பாயிண்ட்க்கு பக்கத்திலே எலிஃபண்ட் பப்ன்ற ஒரு அழகான ஏ ஃப்ரேம் ஸ்டேல தங்கறதுக்கு தான். இந்த ஏ ஃப்ரேம்ல 8 பேர் வரைக்கும் ஸ்டே பண்ணலாம். ரெஸ்ட் ரூமே நல்லா நீட்டா கிளீனா இருந்துச்சு. முக்கியமா இவங்களோட பால்கனி வியூ செம்மையா இருந்தது. ஆஹா கைஸ், நைட்லயுமே வைப் வேற லெவல்ல இருக்கு. இங்க இருந்து அப்படியே அந்த ரிவரை பாக்குறதா இருக்கட்டும், அந்த ரிவரோட சவுண்டு, இந்த நேச்சரோட அப்படியே நம்ம இருக்கிறதுக்கு எந்த ஒரு பீஜுமே தேவையில்லை. இந்த மியூசிக்கே நமக்கு போதும். அவ்வளவு சூப்பரா இருக்கு. நீங்க வந்து இங்க டின்னரோ இல்ல பிரேக்ஃபாஸ்டோ இல்ல லஞ்சோ இல்ல டீ காஃபி குடிக்கிறதுனா கூட இந்த பால்கனில உட்காந்துக்கிட்டு இந்த சத்தத்தெல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம மைண்டுக்கு ரிலாக்ஸா இருக்கும். உங்களுக்கு லைஃப்ல நிறைய ஸ்ட்ரெஸ் அப்படி இப்படின்னு இருந்தா இந்த மாதிரியான ஸ்டேக்கெல்லாம் வந்து இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. உண்மையிலேயே அதோட ஃபீல் வந்து வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமாங்க, அந்த ரிவர் நம்ம நைட்ல கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு லைட் வந்து செட் பண்ணிருக்காங்க ஃபுல்லாவே. ஆக்சுவலி போலாம், தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்காமா. நாளைக்கு காலையில பார்க்கலாம் தண்ணி எப்படி இருக்குன்னு தெரியல. அண்ட் இங்க கூட ஒரு சிட் அவுட்லாம் இருக்கு. இங்க இருந்து கூட உட்காந்து நீங்க பார்க்கலாம். கேம்ப் ஃபயர்லாம் கூட இங்கே போட்டு கொடுப்பாங்க நைட்ல. பட் இப்போ மழை பெய்யுது, அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளால போட முடியல. நீங்க மத்த டைம்ல எப்பயாச்சும் வந்தீங்கன்னா கூட இங்க கேட்டீங்கன்னா அவங்க கேம்ப் ஃபயர்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பட் நமக்கு கொடுத்து வைக்கல. நீங்க வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சு வெளியே வந்து பார்க்கும் போது அதோட ஃபீல வார்த்தையில வர்ணிக்கவே முடியாது. அவ்வளவு ஒரு சூப்பரான செம்ம வைப கொடுத்துச்சு. அண்ட் இந்த ஸ்டேல தங்குறவங்களுக்கு இந்த ரிவரையும் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் நாங்க போனப்ப தண்ணி ரொம்ப அதிகமா இருந்ததுனால எங்களால குளிக்க முடியல. அண்ட் அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்டும் காம்ப்ளிமெண்டரியா வந்துரும். லஞ்ச் அண்ட் டின்னர் கூட இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. புக்கிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ரூம்ல இருந்து செக் அவுட் பண்ணி மாங்குளம்ல இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் விசிட் பண்ண நாங்க கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் நாங்க வந்த ஸ்பாட் தான் ஆனகுளம்ல இருக்கிற இந்த எலிஃபண்ட் வியூ பாயிண்ட். இந்த ஸ்பாட்ல காட்டு யானைகள்லாம் கூட்டம் கூட்டமா வந்து தண்ணி குடிச்சிட்டு போவோம். அது ரொம்பவே நீங்க க்ளோஸ்ல இங்க இருந்து பார்க்கலாம். நீங்க எப்ப வந்தாலுமே யானைகளை பார்க்கலாம். 24 ஹவர்ஸும் இங்க அலோவ் பண்றாங்க. பட் நாங்க போனப்ப மான்சூன் டைம்ன்றதுனால யானைங்க தண்ணி குடிக்க வரவே இல்ல. நாங்க லாஸ்ட் டைம் வரும்போது யானையை பார்த்தோம். பட் இந்த வாட்டி அன்பார்ச்சுனேட்லி எங்களால யானையை பார்க்க முடியல. இந்த மாங்குளம் நீங்க கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ணணும்னா கண்டிப்பா நீங்க ஒரு ஜீப்பை ஹையர் பண்ணணும். ஜீப்புக்கு 3000 rupees கேட்பாங்க. 8 பேர் வரைக்குமே ஒரு ஜீப்ல போலாம். சோ அதனால நாங்க லாஸ்ட் டைம் வந்த சன்னி சேட்டாவோட ஜீப்ல இந்த வாட்டியும் போயிருந்தோம். மனுஷன் தங்கமானவர், எல்லா இடத்துலயும் நின்னு பொறுமையா ஒரு இடத்தையும் காமிப்பாரு. சொல்ல போனா போன வாட்டியை விட இந்த வாட்டி நாங்க ஜங்கல் சஃபாரியை ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். நிறைய புது விஷயங்களை சேட்டா நமக்கு சொல்லவும் செஞ்சாரு, நிறைய விஷயங்களை காமிக்கவும் செஞ்சாரு. ஒரு சில பழங்குடியினரை கூட நாங்க மீட் பண்ணோம். பட் பிரச்சனை என்னன்னா அந்த வீடியோ எல்லாமே டெலிட் ஆயிடுச்சு. இது எல்லாமே கவர்மெண்ட் கட்டி கொடுத்தாங்க. இந்த மாதிரி வீடு இருந்துச்சாமா ட்ரைபல் பீப்புளுக்குலாம். சோ கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல யாரும் இങ്ങനെ அதை சவுட்டி இதெல்லாம் பிடிச்சങ്ങനെ ஏறி போகும். ചുമ്മാ ഏറി അത് ഉള്ളിലെ പൊത്ത് തരേണ്ടോ എന്താ അതിലെ ഉള്ളിലെ ഏറി അന്ന തലയെല്ലാം ഇട്ട് നിന്ന് ഫോട്ടോ എടുക്കും. ചിലർക്ക് ഭയങ്കര ഇൻട്രസ്റ്റ് തന്നെ. ஒரு மரமும் ஒன்னொன்னு வித்தியாசமா இருக்கு. இது ஒரு மாதிரி இருக்கு, இது ஒரு மாதிரி இருக்கு. இந்த ஃபோர்ஸ்ல போகுமா ஜீப்? போகுமா? டயரே பாதி முக்காவாசி காலி ஆயிடுச்சு. இந்த ஜங்கல் சஃபாரிக்கு நீங்க வந்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் காடை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம போற வழியில இந்த மாதிரி ரிவர் கிராசிங்லாம் வரும். அதுவுமே நீங்க செம்மையா என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த ஜங்கல் சஃபாரியில் இது வந்து ஒரு ரெஸ்ட் ஏரியா மாதிரி. நிறைய தண்ணிலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே பாருங்க, போன வாட்டி தண்ணி கம்மியாக இருந்துச்சு, இந்த வாட்டி கொஞ்சம் நிறையாவே இருக்கு. ஜங்கல் சஃபாரியை முடிச்சுட்டு அடுத்ததான் இங்கே ஒரு செக் டேம் இருக்கு. அந்த ஃபால்ஸ்ல இருந்து வர தண்ணி தான் இந்த செக் டேமுக்கு வரும். போன வாட்டி வந்து பாத்தீங்கன்னா தண்ணி கம்மியா இருந்துச்சு, அப்ப குளிக்க முடியல, ஏன்னா டைம் பத்தல. இப்ப டைம் வந்து நிறைய இருக்கு, குளிக்கணும்னு தோணுது. ஆனா தண்ணியோட ஃபோர்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. பட் நம்ம 33 வாட்டர் ஃபால்ஸ்ல குளிக்கலாம். இந்த ஒரு செக் டேம் உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கும். நான் போன வாட்டிலாம் இங்க அப்படியே நடந்து போனேன், தண்ணி கம்மியா இருந்துச்சு. இப்ப நான் நடந்து போனேன்னா அப்படியே போக வேண்டியதா தண்ணியோட தண்ணியா. வந்தோம்னா போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாம் இந்த மாதிரி நேரத்துல. மத்த டைம்ல ரொம்பவே நல்லா இருக்கும்.
இருக்கும். ஸோ இதுதான் மான்சூன்ல கொஞ்சம் தலைவலி. சில இடத்துல பார்க்க நல்லா இருக்கும், பட் குளிக்க முடியாது. ஏன்னா இந்த தண்ணிலாம் எங்க இருந்து வருதுன்னா, நம்ம மேல இப்ப ஆஃப் ரோட் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா, அந்த காட்டு மேல, அங்க இருந்து நிறைய ரிவர் அப்படியே வந்துட்டு இந்த செக் டேம் வழியா போய் இங்க இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஆனகுளமுக்கு போகுது. அந்த யானைகள்லாம் வந்து தண்ணி குடிக்குதுங்க. ஸோ இப்ப நம்ம வந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு போலாம். மேல நம்ம அந்த ட்ரைபல் வில்லேஜ் பார்த்திருந்தோம் இல்லையா, அவங்க எல்லாம் கூட மலை தேனை வந்து இங்க தான் அனுப்புவாங்க. ஸோ நான் மலை தேன் வாங்குறதுக்காக இங்க வந்திருக்கேன். பெரிய கடையா இருக்கா உள்ள. அது கடை தானே. இந்த டிரைவல்ஸ்ல சாணம் எல்லாம் இங்கே வரும். 1 kg எடுக்கட்டே. 1 kg எவ்வளவு வருது? 1 kg 500. இங்க வந்து 1 kg மலை தேன் வந்து 500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. சும்மா ஏதோ கலப்படம்லாம் கிடையாதுங்க. மலையில இருந்து எடுத்து பியூரா வர ஒரு மலை தேன். நம்ம ஊர்ல போயிட்டு சூப்பர் மார்க்கெட்ல தேன் வாங்குறதை விட இங்க வந்து வாங்குங்க. ஏன்னா இங்க காட்டுல இருந்து எடுத்து ஆர்கானிக்கா அந்த மலை தேனை 1 kgக்கு 500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. உடம்புக்கு அவ்வளவு நல்லது. ஸோ வந்தீங்கன்னா வாங்கிட்டு அப்படியே ஜாலியா ஊருக்கு போங்க. சடனா சரியான ஒரு மழை பிடிச்சிருச்சுங்க. மழை. இந்த கேரளாலாம் கண்டு கண்டா ரைஸ் இருக்கும். அது நிறைய பேருக்கு நம்ம ஆளுங்களுக்கு பிடிக்காது. வந்தா தமிழ்நாடு சாப்பாடு தான் கேட்பாங்க. பட் என்னோட சஜஷன் என்னன்னா, அந்தந்த ஊருக்கு அந்தந்த ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா மீல்ஸும், அதுக்கப்புறம் மோர், சாம்பார், ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பீஃப் கறி சொல்லியிருக்கேன். இந்த பெருமங்குத்து வாட்டர் ஃபால்ஸ்க்கு மேல ஒரு பிரிட்ஜ் இருக்கும். இங்க இருந்து வந்து போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க ஃபால்ஸ்குள்ள போங்க, கரெக்டா இருக்கும். இந்த ஒரு ஃபால்ஸ்க்கு என்ட்ரி டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 10 ரூபா எடுக்கணும். அந்த கடையில நீங்க வாங்கிக்கலாம். இந்த ஃபால்ஸ்ல உங்களால குளிக்கலாம் முடியாது, பட் வியூ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இங்க ஒரு வாட்ச் டவர் மாதிரி இருக்கும். இங்க வந்து சைடு அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம். வாட்டரோட ஃப்ளோ சும்மா அடிச்சு சூறாவளி மாதிரி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். இங்க பாருங்க விஷுவல்ஸ். எழுதா கதையோ எழுதா கதையோ ஒரு புரியா நிலையோ இனி புதிதாய் வழியோ இது எழுதா கதையோ. மான்சூன்ல அதுவும் தண்ணி அதிகமா இருக்கிற டைம்ல இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கும் போது வெளியே உருக்கி ஊத்துனா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு க்ளோஸ்ல பார்க்கும் போது அவ்வளவு அழகா இருந்துச்சு. பக்கத்துல நின்று பாக்கிறதுக்கு பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு. சோ ஆக்சுவலி இங்க தான் நம்ம ரிவர் கிராசிங் பண்ணுவோம். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மழை வேற லெவல்ல பெஞ்சிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து எப்ப வந்தாலும் எனக்கு ரிவர் கிராசிங் பண்ணியே ஆகணும்னு கேக்குறீங்க. சோ ஒரு கதை சொல்றேன். போன வாரம் ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா, மூணார்ல இருந்து ஒரு கப்புலும் அதுக்கப்புறம் ஜீப் டிரைவர் வந்து ரிவர் கிராஸ் பண்ண பாத்துருக்காங்க போன வாரத்துல. அப்ப என்ன ஆச்சுன்னா, ஜீப் அப்படியே அடிச்சுட்டு போயிட்டு அங்க ஸ்டக் ஆயிடுச்சு. ஆளுங்க உள்ள இருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ காப்பாத்திட்டாங்களாம். ஒருவேளை அங்க ஏதாவது அவங்க பை லக்ல அங்க ஸ்டக் ஆகலன்னா நேரா பெருமங்குத்து வாட்டர் ஃபால்ஸ்ல தான் அந்த ஜீப் போயிருக்கும். சோ எல்லா நேரமும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால ரிவர் கிராசிங் பண்ண முடியாது. தண்ணி கம்மியா இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும். அதை கொஞ்சம் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. சோ மான்சூன்ல ரிவர் கிராசிங் பண்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆக்சுவலி இங்க 2 பிரிட்ஜ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்துல கட்டின ஒரு பிரிட்ஜ். ரொம்ப சின்னதா இருக்கும், பழைய பிரிட்ஜ். இது வழியா தான் நம்ம இப்ப நின்று அங்க போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம் இல்லையா. இதுதான் பெருமங்குத்து பிரிட்ஜ். இது ரெண்டுமே நீங்க பாக்கலாம் இங்க வந்தீங்கன்னா. இந்த ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இப்ப வந்து ஒரு ஆளுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்றாங்க. இந்த ரிவருக்கு நடுவுல இந்த ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ்ல அப்படியே குலுங்கி நடந்து போறது பயங்கர ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். வந்தீங்கன்னா இங்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இங்க கொஞ்ச நேரம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த 33 வாட்டர் ஃபால்ஸ்க்கு போலாம். இந்த 33 வாட்டர் ஃபால்ஸ்க்கு பக்கத்துல ஒரு கடை இருக்கு. அங்க ஒரு ரூம் கூட இருக்கு. இங்க நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு அவர் எதுவும் சார்ஜஸ் எல்லாம் வாங்க மாட்டாரு. நீங்க அன்பளிப்பா ஒரு 10 ரூபா கொடுக்கறதா இருந்தா கொடுக்கலாம். गाइस குளிக்க முடியுமான்னு தெரியல. தண்ணியோட ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்கு. சப்போஸ் ஃபோர்ஸ் கம்மியா இருக்குன்னா என்ஜாய் பண்ணலாம். தண்ணி அதிகமா என்ன கேட்டீங்கன்னா, இந்த 33 வாட்டர் ஃபால்ஸ் பாக்குறதுக்காகவே நீங்க மாங்குளம் வரலாம். ஏன்னா இந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ பாலியோட கம்பேர் பண்ணுவாங்க. இந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். அண்ட் நீங்க ஃபேமிலியா வந்தாலுமே இங்க சேஃபா பீஸ்ஃபுல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். பட் நான் போன டைம் வந்து தண்ணியோட ஃப்ளோ கொஞ்சம் அதிகமா இருந்தது. குளிக்கலாம் தான் பார்த்தேன். பட் எனக்கு லைட்டா ஹெட்டேக் இருந்ததுனால நான் குளிக்கல. गाइस தண்ணி ஐஸ் மாதிரி இருக்கு. பயங்கர ஃபோர்ஸா இருக்கிறதுனால கிட்ட போய் குளிக்க முடியல. அந்த சைட்லாம் போனோம்னா அப்படியே அடிச்சுட்டு போயிட்டு போல இருக்கு. அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு. உங்களுக்கு மேபி வீடியோல தெரியாம இருக்கலாம். இது வரைக்கும் அப்படியே போய் நடையலாண்டாங்க. சோ அதனால அது வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து கொஞ்சம் ஃபுல்லாவே தண்ணியில குளிச்சு மழையில நனைஞ்சு தலைவலி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சோ அதனால நான் ரொம்ப உள்ள போயிட்டு குளிக்கல. லைட்டா குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டேன். நீங்க வந்தீங்கன்னா வேற லெவல்ல என்ஜாய் பண்ணுங்க.
33 வாட்டர் ஃபால்ஸ் வந்து மாங்குளத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாட்டர் ஃபால்ஸ். இதை மட்டும் குளிக்காம மிஸ் பண்ணிடாதீங்க, வேற லெவல்ல இருக்கும். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் வந்து மாங்குளமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். உண்மையிலே இந்த இடம் வந்து சூப்பராக ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பேக்கேஜ் மாதிரி ஏதாவது பண்ணணும், உங்களுக்கு வந்து ஜீப் சஃபாரி, ஸ்டே, ஃபுட் இது எல்லாமே பண்ணி கொடுக்கணும்னா நம்ம பண்ணி கொடுப்போம். அண்ட் நம்ம சன்னி அண்ணா தான் கூடவே இருந்து எல்லாமே பண்ணுவார். மனுஷன் வந்து ரொம்ப உண்மையிலே தங்கமான மனுஷன், குழந்தை குணம் இருக்கு. ஸோ வந்தீங்கன்னா உங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போய் காமிப்பாரு. என்ன சேட்டா என்ன சொல்றீங்க மாங்குளத்தை பத்தி? മാങ്കുളം നല്ല ടൂറിസ്റ്റ് പ്ലേസ് തന്നെ. വാട്ടർ ഫാൾസ്, ഹാങ്ങിങ് ബ്രിഡ്ജ്, അതുപോലെ നല്ല ക്ലൈമറ്റ് എല്ലാം நல்லா இருக்கு. அந்த ஆனக்குளத்து வந்த எலிஃபென்ட் நல்ல பாக்குறதுக்கு நல்ல இடம் வேற கிடைக்காது. நல்ல இடம் தானே. நல்ல ஒரு நாள் 2 நாளைக்கு ஸ்டே செய்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணி போகலாம். ஸோ நீங்களும் வாங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க. உண்மையில இந்த இடம் அவ்வளோ அழகா இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ இங்க முடிச்சுக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன், ஸ்டே சேஃப்.